ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அநேக தொலைபேசி மூலமா எங்களுக்கு தொடர்பு கொள்கிறீர்கள். கர்த்தர் மகிமடைவாராக. அதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கு குறைந்தது 3 நிமிடம்தான் வேத வசனங்களுக்கு செவி கொடுங்கள். எங்களோடு கூட சேர்ந்து செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 - 5 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிகளிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலில் எனப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். என்ன அருமையான வேத பகுதி. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே, இவன் பிறந்ததிலிருந்து சப்பானியா இருக்கிறான் அப்பா. இது போல எத்தனையோ குடும்பங்களிலே சுவாமி முடக்கப்பட்டவர்களாய் மேலே எழுந்து வர முடியாத சூழ்நிலையில எவ்வளவுதான் உழைத்தாலும் கூட வருமானத்தில் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லையா, குடும்பத்தில சமாதானம் இல்லை ஆண்டவரே. ஏக்கத்தோடு கூட அந்த பிச்சைக்காரன் ஆண்டவரை பார்க்கிறது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெபத்தின் வழியாய் ஆண்டவரே, இந்த மகனுக்கு செய்ய போகிற அதே அற்புதத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படியா செபிக்கிறோம். பேதுருவும் யோவானும் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்த இயேசுவை நோக்கி பார்த்தானப்பா. அதுபோல உம்மை கண்டு கொள்ள இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை காண வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்ட அற்புதத்தினால் முடக்கப்பட்டிருக்கிறவர்கள், கட்டப்பட்டிருக்கிறவர்கள், விடுதலை பெற முடியாமல் இருக்கிறவர்கள், மாந்திரீகத்துல கட்டப்பட்டிருக்கிறவர்கள், பலவிதமான பாவ பழக்கத்துல கட்டப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இந்த கால வேளையில எந்த நோக்கத்திற்காக வீட்டை விட்டு வெளியே போய் அவர்கள் பிரயாணமாய் போகிறார்களோ ஒவ்வொரு பிரயாணத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எந்த ஒரு விண்ணப்பம் இருந்தாலும் இந்த காலை நிகழ்ச்சியின் வழியை கண்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.